போலீஸ் கஸ்டடியில் இருந்த கைதி ஆகாஷுக்கு நேர்ந்த பயங்கரம். கதறி அழுத ஆகாஷின் தாய் மற்றும் சகோதரி. கண்கலங்கிய போராட்ட களம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில போலீசார் அடித்ததால் கைதி ஆகாஷ் இறந்ததா கூறி ராமேஸ்வரம் சாலையில உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவருடைய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. மானாமதுரையில கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடந்த இருவரை விரட்டிச் சென்று ஆயுதத்தால் சம்பவத்தால பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 26 வயதான ஆகாஷ் என்பவரை போலீசார் கைது செஞ்சாங்க. அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிய ஆகாஷ் அங்கிருந்த பாலத்தில் குதித்து தப்ப முயன்ற போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அவரை சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவர் நேற்று முன்தினம் இரவு இறந்திருக்காரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் நன்றாக பேசிக் கொண்டிருந்த ஆகாஷ் திடீரென எப்படி உயிரிழப்பார் என கேட்டு நேற்று மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இன்று 2வது நாளாக விடிய விடிய உறவினர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போது அவர்கள் ஆகாஷை போலீசாரை குற்றம் சாட்டியிருக்காங்க. எங்களிடமிருந்து தப்ப முயன்ற போது அவர் பாலத்திலிருந்து விழுந்து காயமடைந்தார் என விளக்கமளித்தும் அதை உறவினர்கள் ஏற்கல. இந்த நிலையில்தான் இந்த வழக்கின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு கைதி வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றுவதா டிஜிபி தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில்தான் மானாமதுரையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் 4 வழிச்சாலை இடத்திற்கு இறந்த ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன், தாய் முத்தானந்தவள்ளி, சகோதரி சுசிதா ஆகியோர் வருகை தந்திருக்காங்க. போராட்ட களத்திற்கு வந்தவுடன் உறவினர்கள் அனைவரும் ஆகாஷின் தாயை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறியிருக்காங்க. அப்போது ஆகாஷின் தாய் முத்தானந்தவள்ளி மற்றும் குடும்பத்தினர் கட்டுப்பாடற்ற அழுகையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த போராட்டக்காரர்கள் மற்றும் அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் பலரும் கண்கலங்கி இருக்காங்க. அந்த தருணம் அங்கிருந்த அனைவரின் மனதையும் உலுக்கி இருக்குது. ஆகாஷின் குடும்பத்தினர் வருகையால் போராட்ட களம் மேலும் உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையா மாறியிருக்குது.